பெண்களுக்கு ருதுவான ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ருது ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சொல்லுவதற்கு உதவாது. இப்போ ஒருவருடைய ஜாதக அமைப்பு படிதான் அவருடைய குணாதிசயம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குமா? கண்டிப்பாங்க. ஒரு ஜாதகத்துல என்ன இருக்கோ அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நம்ம பார்க்கறதுல வேணா தவறுகள் ஏற்படும். பெண்கள் பொதுவாக இந்த எல்லா ஊர்கள்லையுமே ஒரு விதை நிலமா தான் பார்க்கப்படுறாங்க. ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை சரியாகும்னு சொன்னாங்கன்னா உடனே கோயிலுக்கு போய் பார்த்துடலாமே, தப்பு இல்லை. ஆனா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்வே பண்ணி கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் கொடைக்கானல் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடைக்கானல் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பக்கமா போறதுக்கு வழி இல்லை, வழி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க மேப்ல உட்காந்துக்கிட்டு எரேஸ் பண்ணி லைட்டா ஒரு பேனா வச்சு வழியை மாற்றி விட்டீங்கன்னா என்ன, அவங்க கொடைக்கானல் மாறிடுமா? அது மாதிரி தான் நீங்க பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு ருதுவான ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவதுங்க, ஒரு காலத்துல ஜாதகங்கள் எழுத மாட்டாங்க. இப்போ நீங்க வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய காலங்கள் அப்படிங்கிறது, வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம ஊர்ல பெண்களை மதிக்க ஆரம்பிச்சதே கொஞ்சம் நாளா தான், இல்லைங்களா? பெண்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்றது கல்யாணத்துக்காக தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி எதையாச்சும் எல்லக்குள்ள போட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாதகம் எப்படி எழுதுவாங்க? அந்த பிள்ளை பிறக்கிறதே இப்பயுமே 2 பிள்ளையா இருக்கு சார், பையன் பிறப்பானான்னு தான் கேட்குறாங்க. இவ்வளோ வளர்ந்து வந்துருச்சு. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க கூட என்ன செய்யறாங்க, பையன் பிறப்பாங்களா, பொண்ணு கன்சீவா இருக்குது, பையன்னா சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுற அளவுக்கு தான் இப்பயும் இருக்கிறாங்க. அப்போ முன்னொரு காலத்தில் அப்படிங்கிறப்பெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு பாரமா நினைக்கக்கூடிய வயசுல அவங்களுக்கு எப்படி ஜாதகம் எழுதுவாங்க, அதை எப்படி பண்ணுவாங்க? அப்புறம் பிள்ளை வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளை என்ன குடும்ப வேலை அதான் பார்த்துக்கிட்டு இருக்கும். பிள்ளைகளை பார்க்கும், இப்போ தம்பிகளை பார்க்கும், இடுப்புகளை தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டு வேலைலாம் பார்க்கும். சரி, இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னா அவன் ஜாதகம் கேட்பான். அப்போ ருது ஜாதகத்தை கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவுதானே தவிர ருது ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சொல்லுவதற்கு உதவாது. ருது ஜாதகம் இல்லாத குறைக்கு எழுதுனது தானே தவிர குழந்தை பிறந்தப்போ அதை பெரிய பாரமா நினைச்சிருப்பாங்க. அந்த பிள்ளையை நான் முழிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஆளுங்களா நமக்கு படத்திலே பார்க்கணும், இல்லைங்களா? அப்போ அதுக்கு பெரிய தடை சட்டம் கொண்டு அதை ஜெயில், தூக்குதண்டெல்லாம் போட்டு தான் கொண்டு நிறுத்தினாங்க. அந்த காலத்துல ருது ஜாதகம் எழுது காரணம் ஜாதகம் இருக்காது பிள்ளைகளுக்கு. ஆம்பளை பிள்ளைகளுக்கே 15 பிள்ளை பெற்று வச்சுக்கிறான். 15 பிள்ளைக்கு ஜாதக நோட்டுலாம் அந்த நோட்டு வைக்கிறதுக்கே செல்ஃப் வேணும், இல்லைங்களா? அப்படிலாம் எவனுக்கு முதல் குழந்தைக்கு எழுதுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த குழந்தைக்கு எதுக்கு எழுதுனா அடுத்த வருஷம் டெலிவரி ஆகிட்டே இருக்கும். எத்தனை நாள் போய் எழுதிட்டு வருது, அதனால விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு விட்டுருவாங்க. பெண் குழந்தைகளுக்கு தேவைப்படும் பொழுது, ஏன்னா பசங்களுக்கு வெறும் நட்சத்திர பொருத்தம், பேர் பொருத்தம் தான் பார்ப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு ருது ஜாதகம் கேட்பாங்க. அப்ப ருதுவானது சொல்லுங்க. ஏன்னா பெண்கள் பொதுவாக இந்த எல்லா ஊர்கள்லையுமே ஒரு விதை நிலமா தான் பார்க்கப்படுறாங்க. நம்மளுடைய சந்ததியை வளர்க்கக்கூடிய ஒரு விதை நிலமா பார்க்கப்படுறோம். அந்த நிலம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஒரு மைண்ட் செட்ல பார்க்கறதுனால அதை பார்க்கறானே தவிர அது தேவையே இல்லை. பிறந்த ஜாதகம் தான் மெயின். ருது ஜாதகத்தை வச்சு ஒண்ணுமே பார்க்க முடியாது. இப்போ ஒருவருடைய ஜாதக அமைப்பு படிதான் அவருடைய குணாதிசயம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குமா? கண்டிப்பாங்க. ஒரு ஜாதகத்துல என்ன இருக்கோ அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நம்ம பார்க்கறதுல வேணா தவறுகள் ஏற்படலாம். நம்ம பார்க்கறதுல நான் வேற மெத்தட்ல பார்க்கறேன், வேற தப்பா பார்த்தேன்னா புரிஞ்சுக்க முடியாம போயிடலாம். ஆனா என்ன விதி இருக்கோ அந்த விதியை கண்டுபிடிப்பது ஜாதகம். இப்போ ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவர் இருப்பாரு. இதை மாற்ற முடியாது. இப்போ ஜாதகத்துல இப்படி இருக்கு, அப்ப இவர் ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஜோசியிட்ட போறோம், சார் இவர் என்ன வேலை பார்த்தா லக்குன்னு சொல்லி கேட்கணும். இப்போ அப்படிதான் கேட்கறாங்க. இவர் என்ன வேலை பார்த்தா சூப்பரா வரலாம் கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்லணும், இவர் குமாஸ்தா வேலை பார்த்தா கஷ்டமா இருக்கும், கலெக்டர் வேலைக்கு போகணும்னு சொல்ல வேண்டியது இல்லை. அப்படித்தானே மக்கள் நினைக்கிறாங்க. அவ சொன்னா போயிட முடியுமா? முடியாது. ஆனா இது யதார்த்தம் மக்களுக்கு புரியாது. சார் நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கிறேன், என்ன வேலை வச்சா நல்லா இருக்கும், என்ன தொழில் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, இங்க 7 ஸ்டார் ஹோட்டல் சோலா ரெஸ்டாரண்ட், சோலா இருக்கு, ஐடிசி, அதை வேணா வாங்கிடு, நல்லா இருக்கலாம். என்ன சார் இப்படி பண்ணீங்க? உனக்கு வரதானே வரும், விதி தானே வரும். அப்ப விதியை கூறுவது ஜாதகம். அப்ப அந்த விதியை உங்களால என்ன செய்ய முடியாதுங்க, மாற்ற முடியாது. புரிஞ்சுக்கலாம். அப்ப இது மாற்ற முடியுதோ, மாத்தலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட் எல்லாத்துக்கும் இருக்குங்க. இப்ப எனக்குமே இருக்கு. எனக்குமே ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துன்பம் மாறினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னு தோணும். இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதான்னு தோணும். அப்ப ஏதாச்சும் ஈஸியா வழி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அதை முயற்சி செஞ்சு பாக்குறதானே. ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை சரியாகும்னு சொன்னாங்கன்னா உடனே கோயிலுக்கு போய் பார்த்துடலாமே, தப்பு இல்லை.
ஆனால் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வே பண்ணி கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் பரிகாரம், பூஜை, புனஸ்காரம், தகுடு, தந்திரம், எந்திரம், மந்திரம்னு சொல்லி பண்ணுறது. அப்புறம் வீட்டில் இந்த பக்கம் பாத்ரூம் வச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் அப்போ வந்து தென்மேற்கில் வைக்கக்கூடாது, வடமேற்கில் வைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் வெளியே போயிட்டு வந்தாங்க, அப்பயும் இந்த நோய் இருந்துச்சுல்ல. உங்கள் வீட்டில் வந்து இந்த பக்கமாக பாத்ரூம் இருந்தால் உங்களுக்கு வந்து டாய்லெட் இருந்தால் உங்களுக்கு கேன்சர் வரும்னு ஒரு வீடியோவில் பேசுகிறார் ஒரு ஜோசிக்காரு. அப்போ ஒரு காலத்தில் எல்லா பேரும் இப்போ இங்கே போயிட்டு வந்தாங்க, கொல்லைக்கு போயிட்டு வந்தானுங்க, 2 கிலோமீட்டர் நடந்து ஏரிக்கு போயிட்டு வந்தானுங்க. அவனுக்கும் கேன்சர் வந்துச்சா வரலையா? இல்லைங்களா? அந்த குடும்பத்திலே வந்துச்சுல. அப்போ அவன் வீட்டில் டாய்லெட்டே இல்லை, அவனுக்கும் கேன்சர் வந்துச்சு. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த வாஸ்து, தோஸ்து இது மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ, என்ன விதி இருக்கோ. இப்போ ஜாதகமோ இல்லைன்னா வேற விஷயங்களோ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. இது கண்டுபிடிக்க உதவுகிறது. அப்போ ஜாதகம் இருப்பது, ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போக போகுதுன்றது கண்டுபிடிக்க உதவுமே தவிர. இப்போ வந்து ஒரு கொடைக்கானல் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடைக்கானல் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பக்கமாக போகிறதுக்கு வழி இல்லை, வழி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேப்பில் உட்காந்துக்கிட்டு எரேஸ் பண்ணி லைட்டாக ஒரு பேனா வச்சு வழியை மாற்றி விட்டீங்கன்னா என்ன, அவங்க கொடைக்கானல் மாறிடுமா? அது மாதிரி தான் இவங்க பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கொடைக்கானல் தான். இவங்க உட்காந்துக்கிட்டு மேப்பில் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு ஒரு 2 ரூபா 200 ரூபா வாங்குற மாதிரி இவங்க வாங்குறாங்க. தவிர எதுவுமே மாறாது. விதி என்பதை புரிந்து கொள்ள ஜாதகம் உதவுகிறது. ஜாதகத்தை சரியாக பார்க்க முடிந்தால் விதியை சரியாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம், எல்லாருடைய விதியையுமே நம்மளால அனுமானிக்க முடியாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, அந்த பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்குறோம், நீங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறீங்களான்னு கேட்குறோம். ஆமாங்க, எங்கள் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணாருன்னு சொல்லுது. வேற யார் வேணா அப்பா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லுது. இதை யாருனால கற்பனை பண்ண முடியும்? அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி பலன் சொல்றது? சரி, நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்களா? அப்போ நம்மளுக்கு கற்பனை பண்ண முடியாத வாழ்க்கையை ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றப்ப நம்ம அதை என்ன செய்ய முடியாதுங்க, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அனுமானம் தான். நான் வந்து ஒரு கற்பனை பண்றேன். ஒரு புதுசா ஒரு அவருடைய லைஃப்ங்கிறது ஒரு கதை. அந்த கதையை நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்றேன். இப்படிலாம் உங்க லைஃப் போக போகுது சார் அப்படின்னு. அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்லைட் செஞ்சாலும் அப்போ என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சு, இது எப்படி ஆச்சு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இப்படித்தானே ஒவ்வொருடைய வாழ்க்கை உண்மையாவே தனித்தனி உண்மைகள் இருக்குல்லைங்க. அந்த உண்மைகளை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிய முடியாது. அதே மாதிரி நாளைக்கு நடக்கிறதே நம்மளால அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் இது மாறி போகலாம். அப்போ இப்போ எல்லா கிரகங்களும் சேரப்போகுது மீனராசியில, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம்னு நம்ம அனுமானிக்கலாமே தவிர இதுதான் நடக்கும்னு எவனாலையும் சொல்லவே முடியாதுங்க. அப்ப என்னன்னா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி கிரகங்கள் இருக்கப்ப இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு டேட்டா இருந்தா சொல்லலாம். டேட்டா இல்லாட்டினா சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரர் வந்து ஃபாரின் போறாரு. ஃபாரின் போனவர் அங்கே ஏதோ பிரச்சனையாகி அங்கே மாட்டிக்கிட்டாரு. இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ படிப்பறிவு இல்லை, ஒரு கிராமத்துல தான் இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் போனவருக்கு கம்யூனிகேஷனே இல்லை. சரிங்களா? அவன் எங்க இருக்கானே இப்ப தெரியல. இந்த பொண்ணு என்ன செய்யும்? சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஃபீல் உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களும் எதுவும் உதவி செய்யல. அவன் ஏற்கனவே கடன் வாங்கிட்டு கடனை கட்டுறதுக்காக இவன் ஃபாரின் யாரோ ஒருத்தவங்களோட போயிருக்கிறான். இப்ப இந்த பிள்ளை ஒரு பிள்ளையோட நிக்குது. இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இடுப்புல தூக்கி வச்சுட்டு நிக்குது. அவங்க வீட்டுக்காரன் போனவன் என்னன்னே தெரியல, நம்பர் இல்லை, எந்த ஊருக்கு போனா எந்த தகவலும் இந்த பிள்ளைக்கு தெரியல. இந்த பிள்ளை கொஞ்ச நாள் அழுகும், அப்புறம் ஏதாச்சும் தேடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், விட்டுட்டு வேற வேலை பார்க்கும். பார்த்துட்டு இருக்கும்போது வேற எவனாச்சும் சந்திக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைங்களா? அப்ப இந்த கதையை நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஒருவேளை எனக்கு புரிஞ்சாலும் கூட நான் அந்த பிள்ளைக்கு அதை சொல்லும் பொழுது, கல்யாணத்துக்கு மேலே சொல்லும்போது அந்த பொண்ணு எப்படி புரிஞ்சுக்கும்? அது எப்படி சார், அப்போ நான் மக்கா அப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணுவேனா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் நடக்கும்போது என்ன ஆகும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சான்னு கேட்டேன். இல்லைங்க சார், சண்டைலாம் எதுவும் இல்லைம்மா, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் ரொம்ப இணைபிரியாத கப்புள், வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் தொழில் ரீதியாக சில விஷயங்களை சொல்லிட்டு விட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. சார், நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்க, என்னால் அதை சரியா புரிஞ்சுக்க முடியல, ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நான் பேசி அது சண்டையாகி இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவர் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு சார். நான் அது வரைக்கும் நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிருந்தேன். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னென்னமோ நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து உங்களை நான் வந்து யோசிக்கிறேன். அடப்பாயில் இருந்தாலும் ஒரு ஆள் சொன்னான்னு சொல்லி இப்போ உங்க நான் வந்து அப்புறமா நம்பர்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் யூடியூப்ல தேடி பிடிச்சி உங்க நம்பர் எடுத்து பேசுறேன். இது என்ன சார், எங்க போய் நிற்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்லும் பொழுது அந்த சம்பவங்கள், அப்போ கல்யாணத்தன்னைக்கு டிவோர்ஸுக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்லை. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை 2 குழந்தைய பெற்று ஹாப்பியா படிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. 2 குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் நல்லா வளரும் பொழுது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. திடீர்னு ஒரே நாள்ல பிரிஞ்சிடுறாங்க. அப்போ இது என்னைக்கு நடக்கும்ன்றது ஜோசிக்காரங்களுக்கு தெரியும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாள் நாள் சொல்லியிருந்தா கூட இவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி புரிஞ்சிருந்தாலும் இவங்களால அனுமானிக்க முடியாது. ஜோசியத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் கூட அந்த ப்ரெசன்டேஷனை உங்களால் அப்படியே
எடுத்துக்க முடியாது. நானும் அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு சக்தியே இருந்தாலும் கூட அதை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ என்ன நடக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி உங்களுக்கு புரியும்? இப்போ நான் வந்து ஊரில் இருக்கிறேன், மதுரையில் சின்ன பையனாக படிக்கிறேன். நீங்கள் ஒரு 15 வருஷம் கழிச்சு சென்னையில் ஒரு இடத்துல வந்து பிரச்சனையாகி கோர்ட்டில் கேஸில் மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் அவன் எப்படி நம்புவான்? நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாடு போகிறேன்ற மாதிரி நான் ஏன்டா சென்னைக்கு போகிறேன்னு கேட்பான். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் வந்து கோர்ட்டில் மாட்டினா என்ன பண்ணுறது? இப்போ நிறைய தகவல்கள் ஜோசியத்தில் சொல்ல முடியும், அல்லது சொல்ல முடிகிற அளவுக்கு பக்கத்தில் போக முடியும். என்ன ஆனாலும் அவங்களும் அதை புரிஞ்சுக்க தயாராக. அப்போ 2 பேருக்குமே அந்த புரிதல் வேணும். இன்னொரு விஷயம், 2 பேரும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஓப்பன் டாக் பேசணும். ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகிறப்ப தான் 2 பேரும் மாறி மாறி புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அவங்களும் ஒத்து வரதில்லை, நம்மளுக்கும் நேரம் ஒத்து வரதில்லை. ஆனால் ஜோசியத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தவிர வேற ஒன்றும் புதுசாக மாறவும் மாறாது, நடக்கவும் நடக்காது. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.